தற்போது இந்தியாவிற்கு சர்வதேச தலைவர் விளாடிமிர் புட்டின், இந்திய தலைவர், இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு நடைபெற்ற இந்த பைலாட்ரல் அக்ரிமெண்ட், டிஃபென்ஸ் கோரிடார், பொருளாதார ஒத்துழைப்பு 2030 வரைக்கும் எடுத்திருக்கிற முடிவுகள் என்ன? அதனுடைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். இது சர்வதேச அளவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்காவிற்கு என்ன பிரச்சனை? ஆசிய மண்டலத்தில் என்ன நடக்கும்? 2030 வரையிலான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்திற்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒப்புக்கொண்டதாகவும் கூட யுரேஷியன் பொருளாதார யூனியனோடு ஒரு சுதந்திரமான FTA ஒப்பந்தத்தை விரைவில் முடிப்பதற்கான முயற்சிகளை டெல்லியும் மாஸ்கோவும் மேற்கொண்டு வருவதாக நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு மேற்கொண்ட முதல் பயணத்தில் முதல் நிகழ்வாக இது நடந்திருக்கிறது. 2 தரப்பு பேச்சுவார்த்தைகளும் இந்தியாவுக்கு 2 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் ஹைதராபாத் இல்லத்தை அடைந்தார். வெள்ளிக்கிழமை ராஷ்டிரபதி பவன்ல குடியரசுத் தலைவருடைய மெய்காப்பாளர் PPG சார்பில் அவருக்கு சடங்கு முறை மரியாதை செரிமோனியல் கார்ட் ஆஃப் ஹானர் அளிக்கப்பட்டது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி வரவேற்று மகாத்மா காந்தியினுடைய ராஜ்காட்டுக்கு அழைத்து சென்றார்கள். வியாழக்கிழமை அதுக்கு முன்னாடி அவர் பாலத்துக்கு வந்தார், கைகுலுக்கினார்கள், கட்டிப்பிடித்தார்கள். இதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பேசியிருக்கிறோம். அதே வந்தவுடன் 2 பேருமே அதிகாரப்பூர்வமான இல்லமான 7 லோ கல்யாண் மார்க்கிற்கு சென்றார்கள். பிரதமர் மோடி அதிபர் புட்டினுக்கு தனது அதிகாரப்பூர்வ இல்லத்துல விருந்து அளித்தார். நிறைய விஷயம் பேசினாங்க. உக்ரைனுடைய போர் தொடங்கிய பிறகு ரஷ்ய அதிபருடைய வருகையில இந்த பயணத்துல 2 நாடுகளுக்கும் இடையான சுகாதாரம், ட்ரேடிங், வர்த்தக துறைகள்ல ஒத்துழைப்பெல்லாம் மேம்படுத்துவதற்கான ரஷ்யாவும் இந்தியாவும் பல ஒப்பந்தங்கள்ல had been signed, கையெழுத்திட்டார்கள். இப்ப இந்தியா வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் குறித்து பேசியது ரொம்ப கவனத்தை பெற்றது. பிரதமர் மோடியோடு நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்புல ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா ரஷ்ய ஒத்துழைப்பின் விரிவடைந்து வரும் நோக்கத்தை ரொம்ப சுட்டிக்காட்டி, இந்த ஒத்துழைப்பு சுதந்திரமானது, இந்த உத்தி நெறிமுறை மட்டும் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் ஒரு ஹப்ப மையமாக கொண்டது என்று சொன்னார். இதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த செய்தியை சொன்ன பிறகு உங்களுக்கு நான் சொல்றேன். விளாடிமிர் புட்டின் அவருடைய பேச்சின் தொடக்கமாக இந்தியா ரஷ்யா 2 நாடுகளும் ஒத்துழைப்பை ஆழமாக்கும் அணுசக்தி, மெடிசின், மருந்து மற்றும் டிஃபென்ஸ் துறைகள், இதெல்லாம் புட்டின் ரொம்ப தெளிவா எடுத்துரைத்தார். 2 தரப்பினரும் இந்தியாவுடைய மிகப்பெரிய அணுசக்தி நிலையமான கூடங்குளத்துல கட்டுமான பணியில ஏற்கனவே ஈடுபட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 6 அணு உலைகள் ஏற்கனவே செயல்படுகிறது, 4 கட்டப்பட்டு வருகின்றது. இதையும் புட்டின் தெளிவுபடுத்தினார். இந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது இந்தியாவின் சுத்தமான மற்றும் மலிவு விலையிலான எரிசக்தி விநியோகத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்றும் புட்டின் சொல்றார். இன்றைக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு டைனி மாடுலார் உலைகளை, ஒரு சிறிய அணு உலைகள், அதாவது அது மிதக்கக்கூடிய அணு உலைகள், அது மாதிரி மெடிசின், மருத்துவம், எக்ரிகல்ச்சர், பல துறைகள்ல ஆக்கப்பூர்வமான அணுசக்திகள் பயன்பாட்ட 2 நாடுகளுக்கான கோஆபரேஷனை இப்போ ரிசர்ச் செய்வதாகவும் அவர் சொன்னார். இதெல்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய திட்டங்க, வரப்பிரசாதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நாடு முன்னேறுதுன்னா நமக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. ரஷ்ய அதிபர் என்ன செய்யறாருன்னா, இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்பட்ட கட்டிகளை எதிர்த்து போராடும்
மருந்துகளை எல்லாம் உற்பத்தி செய்வதற்கு கலூகா பிராந்தியத்தில் ஒரு பெரிய ரஷ்ய இந்திய மருத்துவமனை அமைப்பதற்கான திட்டங்களை அறிவித்தார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தான் ரஷ்யாவும் நிறுவனங்கள் தங்களை பங்கேற்க ஆழமாக்கும் என்றும் கூறினார். இது மட்டுமல்ல, இது அந்த நாட்டில் செய்யற இந்தியாவுடைய டெக்னாலஜி. இதெல்லாம் கல்ச்சரல், எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ நேஷன். அது ரொம்ப முக்கியம். அவருடைய போல பண்பாடு, கலாச்சாரம், நமக்கான அந்த காலத்திலே கலாச்சாரம், இந்தியாவும் ரஷ்யாவும் கல்வி உறவுகளை மேம்படுத்துவதற்கும் புத்தின் குறிப்பிட்டார். அதே மாதிரி நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஆர்டி நியூஸ் சேனலை தொடங்கி இருக்கிறார். ஆர்டி நியூஸ் சேனல் ரஷ்ய கண்ணோட்டங்களோடு மிக நெருக்கமாக இது பங்காற்ற உதவும் என்று கூறப்படுகிறது. இதுக்கிடையில இந்தியா ரஷ்யா சுதந்திரமான ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ், வெளிவகாரத்துறை கொள்கைகளை பின்பற்றுவதாகவும், ரொம்ப நியாயமான மற்றும் டெமோக்ரட்ஸ் ஒரு புளூரிஸ்டிக்ஸ் ஹப்பு, பன்முக துருவ புளூரிஸ்டிக்ஸ் உலக ஒழுங்கை மேம்படுத்துவதற்கு பிரிக்ஸ் ஒத்துழைப்பு, சங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல எஸ்சிஓ ஒன்றாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அல்லது அவர் எம்பசைஸ்ட், வலியுறுத்தினார். பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்றார்? தனது பேச்சுவார்த்தையில ரொம்ப திருப்திங்க, புட்டினுடைய இந்த வருகை எங்க நாட்டுக்கு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தும் இந்திய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தெரிவித்தார். அதே போல $100 பில்லியன் அளவிற்கு அவங்க இலக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த இலக்கை அடைய 2030க்குள்ள ரஷ்ய இந்திய பொருளாதார கூட்டுறவு திட்டத்தில் இந்த அணுகுமுறைகளை நாங்கள் அடைவோம், ஒத்திசைவோம். இரு நாடுகளும் தங்களுடைய தேசிய நாணயங்களை பெருமளவில் பயன்படுத்துகிறார்கள். ரஷ்யாவுக்கு கொடுத்தல ஃபுல்லா இந்திய பணம் தான். அமெரிக்க டாலருக்கு சாவு மணி அடிச்சிட்டாங்க. 96% பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் ரூபாய் மற்றும் ரூபில்களில் நடத்தப்படுவதாகவும் அங்கே செய்திகள் வந்திருக்கிறது. தற்போது இந்தியாவுடைய தேவை we need more, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கச்சா எண்ணெய், கேஸ், கோல், நிலக்கரி ஆகியவற்றின் நம்பகமான சப்ளையராக ரஷ்யா உள்ளது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது இன்னைக்குள்ள 77 வருஷமா இருக்கு. அமெரிக்கா மாதிரி ஜம்ப் பண்ணி ரஷ்யா போகாது. ரொம்ப நம்பகமான கூட்டாளிகள். அணுமின் நிலையத்தை உருவாக்குவது இந்தியாவில் பெரிய பெரிய அட்டோமிக் ஸ்டேஷன் ஃபார் த குட் கோஆபரேஷன், இது ரஷ்யா உருவாக்குறது தான். நலத்திட்டங்களுக்கு, நன்மையான திட்டங்களுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு புதிய வர்த்தக ட்ரேட் பாத் இணைய போகிறார்கள். இந்த ட்ரேட் பாத்துல, இந்த வழித்தடங்கள்ல வரும் காலங்களில் ரஷ்யா பெலாரஸிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், இன்டர்நேஷனல் எஸ்டிசி, INSTC வழித்தடத்தை உருவாக்குவதற்கு பல புதிய பயனுள்ள சர்வதேச போக்குவரத்து தளவாட வழித்தடங்களை அவங்க உருவாக்க நோக்கமாக கொண்டிருப்பதையும் புட்டின் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாம இந்தியாவை ஒரு தொழில் ஹப்பா மாத்துறது, இண்டஸ்ட்ரியல் செக்டோரியல், நவீன இயந்திரங்கள், மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸ், ப்ரொடக்ஷன் ஹப்பு, உற்பத்தி, டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் பரிவர்த்தங்கள், டெக்னாலஜி அண்ட் டெக்னோக்ராட்ஸ், ரீசர்ச் ஆகியவற்றில் ரெண்டு நாடுகளுமே ஒரு கூட்டு முயற்சிகள், அதாவது டை-அப் வித் போத் கண்ட்ரீஸ், இது அவங்க சொன்னார். அத போல மேக் இன் இந்தியா திட்டத்துல ரஷ்யா தனது தொழில்துறை பொருட்களின் உற்பத்தியை நிறுவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனநாயக பன்முக உலகில ஒரு டெமோக்ராட் புளூரலிஸ்டிக்ஸ் வேர்ல்டு, ஒரு நெறிமுறைக்கு உட்பட்ட அதை ஊக்குவிக்கக்கூடிய சர்வதேச சட்டத்தின் கொள்கைகள் பாதுகாத்தல் ரஷ்யாவும் இந்தியாவும் சுதந்திரமான ஒரு தன்னிறைவு பெற்ற முழுமையடைந்த ஹோலிஸ்டிக்ஸ் எக்ஸ்டர்னல் பாலிசியை கடைபிடிக்கிறது. இதெல்லாம் பேசப்பட்டது, ரெண்டு தலைவர்களும் பேசியது. பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்கும் போது இந்தியாவை ரஷ்யா முழுமையாக ஆதரிக்கும். அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். தற்போது விளாடிமிர் புட்டினுடைய வருகை, இந்த அக்ரிமெண்ட் ரஷ்யா இந்தியாவினுடைய மூலோபாய கூட்டாண்மை, த கோஆபரேஷன்
2 நாடுகளுக்கும் ரொம்ப உதவும் என்று சொல்லப்படுகிறது. இதை தாண்டி தனியா சொன்னா மிசைல் பிரமோஸ், SU-57, அது மாதிரி S-400, இன்னும் MK, நம்ம 5வது தொழில்நுட்பத்திற்கான 35ல நம்ம சொல்ல போற தொழில்நுட்பம், ஏவுகணை தொழில்நுட்பங்கள், கனிம வளங்கள், யுரேனியம் சப்ளைஸ், இப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு சிறந்த முன்னோக்குதலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது உலகம் முழுவதையும் கவனத்தை திரும்பியிருக்கிறது. 50% போட்டு அழுத்தலான அமெரிக்கா நினைத்தது. அதெல்லாம் முடியாது. நேற்று நான் பேசும்போது தனித்துவமாக இந்தியா நிற்கும் என்றார். அதை டெக்ளேர் பண்ணியிருக்கிறார். ப்ரொக்ளைம் டு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, உலகத்தை நோக்கிய ஒரு செய்தியாக, இந்தியாவை பொறுத்தவரை சுப செய்தியாக, பலருக்கு இது அதிர்ச்சி செய்தியாகவும் இருக்கும். யூரோப்பெல்லாம் அதிர்ச்சியில் இருக்கிறது, அமெரிக்கா அதிர்ச்சி, ரஷ்யா, சீனாவும் அதிர்ச்சி. மத்திய கிழக்குகள் அமைதியாக கண்காணிக்கின்றன. ஏன்? இந்தியாவுடைய பலம் அவ்வளவு பெரியது. இந்தியாவுடைய வல்லமை, இந்தியாவுடைய டெக்னாலஜிஸ், அதற்குத்தான் அங்கே ஆய்வுகளில் இந்திய தொழில்நுட்பத்தை மருத்துவ ரீதியாக பயன்படுத்துவதற்கு அங்கே ஒரு சென்டர். ரிசர்ச் அண்ட் கோஆர்டினேஷன், டெவலப்மெண்ட், R&D, the cooperation in between two nations, they found set some lot of the scope, கண்டுபிடித்திருக்கிறார்கள். They provided lot of money for this cooperation and research. நிறைய விஷயங்களுக்கு அவர்கள் பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய வழித்தடம், மிசைல்ஸ், 5ஆம் தலைமுறை விமானங்கள், SU-57 போன்ற ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், இன்னும் நிறைய எக்ஸெட்ரா. ஒரு சிறந்த தருணமாக இது இந்திய உறவில், ரஷ்ய உறவில் உலகம் அதிர்ச்சியிலும் அதிசயித்தும் இந்த உறவு கையொப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நெய் செய்தி. நன்றி. மீண்டும் புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.